அனைவருக்கும் வணக்கம். சண்டே சோல் செஷன்ஸில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில நேரங்களில் நாம் ஒரு செயலில் ரொம்ப மும்முரமாக அதற்கான முயற்சிகள் எடுத்து முன்னேறிட்டுருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, உன்னாலலாம் அது சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு. இல்லை, நம்ம மனசுலேயே நம்மளை பற்றி ஒரு சந்தேகமோ பயமோ இருக்கும், இதை நான் வெற்றிகரமாக செய்ய முடியுமா அப்படின்னு. அதனால் தயங்கி போய் பாதியில் நிறுத்திடுவோம். இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளால் இதை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மனசில் இருக்கணும். அதை நாம் உணர ஆரம்பிக்கணும். அப்படி உணர ஆரம்பிக்க அது நம்மளுடைய எண்ணமாக மாறும். நம்மளுடைய தாட்ஸில் அதை கொண்டு போயிடுவோம். தினமும் அந்த எண்ணத்தை நினைக்க நான் வெற்றிகரமாக இருக்கேன், நான் அடுத்த கட்டத்திற்கு போயிட்டேன், அடுத்த கட்டத்தை நீங்கள் அடைந்துட்டதாகவே நினைக்கலாம். ஸோ அந்த தாட்ஸ் உங்களுடைய நம்பிக்கையாக மாறும், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமாக மாறும். உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமாக ஆனால் மட்டும் போதாது, அதற்கான செயலும் முயற்சியும் நீங்கள் எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி உங்களை பற்றி கான்ஃபிடெண்ட்டாக உயர்வாக நினைக்க ஆரம்பிக்க உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணால் கூட, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதில் தளர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா எப்போவுமே மற்றவர்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நம்ம எல்லா நேரமும் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இல்லை, அவர்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் நம்ம ஒடிஞ்சு போய் உட்காந்துட முடியாது. அவர்களுக்கு புரியும் பொழுது புரியட்டும். ஆனால் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவலை எப்பவும் அதிகமாகவே வச்சுருந்தா மற்றவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருப்போம். இன்னும் இதை பற்றி அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.